Hello friends, welcome to Chinese Food Paradise. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க ஊர் ஸ்பெஷல் மதுரை பன் ஹல்வா தாங்க. இது எங்களோட ஃபங்க்ஷன் எல்லாத்துலயுமே கண்டிப்பா இந்த ஹல்வா இருக்கும். சோ இதோட ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதை நம்ம ரஸ்கில் வச்சு தாங்க செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி ரஸ்க் ஒரு 10 to 12 பீசஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இது கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு நல்லா பொடியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம நைஸாக இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இப்போ பவுட்ரு பண்ண ரஸ்க்கை வந்துட்டு நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கைவிடாமல் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் நடுவில் விட்டிங்கன்னா அந்த ஒரு இடத்துல கருத்த மாதிரி ஆகிடும். ஸோ வந்துட்டு நம்ம கைவிடாமல் நல்லா அதை வந்துட்டு கிளறிடணும். இப்போ இதை வந்துட்டு வேற ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்காக 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதாவது 150 கிராம். இந்த 1 கப் சுகர் வந்துட்டு நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி வந்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சர்க்கரை எல்லாமே வந்துட்டு கரைஞ்சி நல்லா அதை தண்ணி கொதிக்கணுங்க. இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரஸ்க்கை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கட்டி ஆகாமல் வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதில் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கிளறிவிட்டே வருங்க. இப்போ இந்த மாதிரி நடுவில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த நெய் ஆட் பண்ண உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கட்டி ஆகிட்டே வரும். ஏன்னா அது தண்ணி இதெல்லாம் இருக இது நல்லா கட்டி ஆகும். ஸோ இதே மாதிரி நெய் கொஞ்சம் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். இது மொத்தமே ஒரு 50 கிராம்ஸ் நெய் அந்த அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதுனால. இப்போ இது வந்துட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் நல்லா வெளியில் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி வர டைம் வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் நல்லா வெளியில் வருது. இப்போ இது கூட நம்ம வறுத்த முந்திரி வந்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா ரஸ்க் வந்துட்டு ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கிறதுனால அதே எனக்கு நல்ல ஃப்ளேவர் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நார்மல் ரஸ்க் எடுத்திங்கன்னா நீங்கள் சுகர் சிரப் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைம்லேயே நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க சர்வ் பண்ணுறதுக்கு. இதுவும் கோதுமை அல்வா மாதிரி தாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.